ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சீரீஸுங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழுக்கான ப்ரீவியஸாக கொஷனில் ரெகுலராக ஒரு 25 கேள்விகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஒரு வீடியோலையும் 25 கேள்விகள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் ஆல்ரெடி ஒரு 4 கிளாஸ் வந்து நம்ம முடித்தோம். அப்போ 4 × 25 எத்தனைங்க, 100 தமிழ் ப்ரீவியஸாக கொஷின் பார்த்துட்டோம். அதாவது ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஒரு ப்ரீவியஸாக கொஷின் பேப்பரே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம். சரிங்களா. அப்போது இந்த வீடியோவில் வந்து கொஷின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 25 வரையும் நம்ம பார்ப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து திருக்குறள் சீரீஸும் கொண்டு போயிட்டுருக்கோம். அதிகாரம் வாரியாக வந்து உங்களுக்கு நாங்கள் நடத்தி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அதையுமே வந்து பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சரிங்க, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போமா, வாங்க பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. ஸோ அப்படியே வார்த்தைகளை கலைச்சி போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கோர்வையாக அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். இது எக்ஸாக்டாக நம்மளோட 6ஆம் வகுப்பு புது சமச்சீர் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வரி தான். சரிங்களா. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாதுங்கிறத எப்படி கரெக்டாக எழுதலாம், பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது டாக்டர் சலீம் அலி சொல்லியிருப்பார் இல்லைங்களா. மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைனால் வாழ முடியும், பட் பறவை இல்லாத உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அதுதான் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ ஆன்சர் என்னதுங்க, ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அவ்வளோதான். சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ஒன் வந்து பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசை ஆல்ரெடி அந்த கிளாஸ் 1லேருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா. ஸோ 2 ரூல் தான். என்னது, ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து வந்து அந்த வார்த்தைக்கு முன்னாடி இடம்பெற்றிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எங்கே வரணும், இந்த மாதிரி உயிர்மை எழுத்தோட தொடக்கத்துக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இங்கே பாருங்கள், குடுமை, கொம்பை, கூலம், கோட்டான் எல்லாமே கா வரிசையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ கா வரிசை கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். கா கா கி கி கூ கூ அந்த இது இருக்குது இல்லைங்களா, வரிசையை எதுக்கடுத்து யார் வருவாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கா, என்ன இருக்குது, கா இல்லை, கா இல்லை, கி கி எதுவுமே இல்லை. அடுத்து என்ன தான் இருக்குது, கூ தான் இருக்குது. அப்போ குடும்பை தான் ஃபஸ்ட்டு. கூக்கடுத்து யார் வருவா, கூ வருமா, அப்போ கூலம் தான் செகண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து யார் வருவா, கோக்கு அப்புறம் தான் கோ வரணும் இல்லையா. அப்போ கொம்பைக்கு அடுத்து தான் கோட்டான் வரணும். அப்போ குடும்பை, கூலம், கொம்பை, கோட்டான்ங்கிறது ஆப்ஷன் பியில் தான் நமக்கு வரிசையாக அரேஞ்ச் ஆகி உட்காந்துருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. அடுத்து 3வது கொஸ்டினும் அகர வரிசை தான் நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏவை பாருங்களேன், தையல், மான், கிளி, மனிதன், பூனை எல்லாமே உயிர்மை எழுத்தை கலந்து தான் வந்திருக்கு. ஸோ வந்து உயிரெழுத்தோட முதல் தொடக்கம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ நம்ம டேரெக்டாக காங்கா வரிசையை யூஸ் பண்ணி நம்ம போயிடலாம். ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு யார் வருவா, கிளி வரும். கா வரிசை ஃபஸ்ட்டு வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ கிளி வந்து நமக்கு நம்பர் 1. ஓகே, அப்போது காக்கு அடுத்து என்ன வரிசை வரும், தா வரிசை. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கா வரிசை இருக்குங்க, மா வரிசையில் 2 வார்த்தை இருக்குது, அடுத்து பா வரிசையில் ஒரு வார்த்தை, அடுத்து தா வரிசையில் தையல் இருக்குது. சரியா, இப்படி கூட சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு கா வரிசையில் இருக்கக்கூடியது கிளி, அதை எழுதிட்டோம். ஸோ இப்போ அந்த கா, மா, பா, தா இதில் கா முடிஞ்சிருச்சு. இதில் அடுத்த வரிசை யார் வருவா, கண்டிப்பாக தா தான் வரும். காங்கா, சாங்கியா, டானா, தா தானே அடுத்து வந்திருக்கு. அப்போ இதுதான் செகண்டு. ஸோ தால ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, தையல் மட்டும்தான் இருக்குது தா வரிசையில். சரி, அடுத்து வந்து யார் வருவா, மா வரிசை வருமா, பா வரிசை வருமா, பாவுக்கு அடுத்து தான் மா வரணும் இல்லைங்களா. அப்போ 3வதாக பா வரிசை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், பூனை. அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட்டில் மா வரிசை, அங்கே தான் நமக்கு வைக்கிறாங்க ட்விஸ்ட்டு. மனிதன் ஃபஸ்ட்டு வருமா, மான் ஃபஸ்ட்டு வருமான்ட்டு. சரி, மா வரிசையில் எப்படிங்க வரும், மாமா, மீ மூமூ தானே வரணும். அப்போ இந்த மனிதன் தான் ஃபஸ்ட்டு, மான் வந்து லாஸ்ட்டு. ஓகேங்களா, புரிஞ்சுதா. சரி, அப்படி பார்க்கும்போது கிளி ஃபஸ்ட்டு. இங்கேயும் கிளி இருக்குது, இங்கேயும் கிளி இருக்குது. அடுத்து தா வரிசை, தையல் வரணுமா, தையல்ங்கிறது இங்கே தான் இருக்குது, இங்கே தவறாக மனிதன் வந்துருச்சு. அப்போ அடுத்தது யார் வருவா, 3வது பூனை, 4வது மனிதன், 5வது மான். அவ்வளோதான். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. முடிஞ்சுதுங்களா. அடுத்தது 4வது கொஸ்டின், இரு பொருள் தருக. மறை அப்படிங்கிறதுக்கு இரு பொருள் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே பாருங்களேன், மறைத்துவை, மறை அப்படிங்கிறதுக்கு மறைத்துவை. சரி, ஓகே, மறைத்தல், ஓகே. காட்டாதே அப்படின்ட்டுருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். நிறைய பேருக்கு என்ன தோணும், மறைச்சி வைக்கிறது, காட்டாமல் இருக்கிறது எல்லாமே அந்த மறைச்சி வைக்கிற பொருள் தானங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இருக்கட்டும். வேதம், உலகம். வேதம் அப்படின்னாலுமே இந்த ரா வரக்கூடிய மறை தான். ஓகேங்களா. ஆனால் உலகம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இங்கே பாருங்கள், வலிமை, நோவுன்னு கொடுத்துருக்காங்க. இது செட் ஆகாது. இங்கே பாருங்களேன், வேதம்னாலும் மறை தான், மறைச்சி வைக்கிறதுனாலும் மறை தான். இங்கே கூட இந்த மறைத்து வைக்கிறதுக்கான பொருள் தானே காட்டாதே.
அப்போ என்னங்க இது வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக வேதம்னு இன்னொன்று இங்கே இருக்குது இல்லைங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு. இது வந்து இதோட பொருள், மறையோட பொருளுக்கு வந்து அங்கே வராது. மறைத்து வை காட்டாதேங்கிறதுக்கு தான் இது வந்து வரும் இல்லையா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்து 5வது கொஸ்டின், இருபொருள் தருக. பிடி அப்படிங்கிறதுக்கு இருபொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. பிடித்தல் வெட்கம் இருக்குது. பிடித்தல் ஓகே, பட் வெட்கம் வந்து வராது. இங்கே பாட்டு இனிய ஒளின்னு இருக்குது, வராது. இங்கே யானை களிறுன்னு இருக்குது. யானை ஓகேங்களா. பிடி அப்படிங்கிறது என்னென்னா பெண் யானை, ஆனால் களிறுங்கிறது வந்து ஆண் யானை தானே, அப்போ இங்கே வராது. ஓகேவா. இப்போ பிடிங்கிறதுக்கு இங்கே பிடித்தல் ஓகே, பெண் யானை ஓகே, பிடியோட பொருள் வந்து பெண் யானை சரிங்களா. அப்போது ஆண் யானையோடது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், களிறுங்கிறத நீங்கள் இங்கேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பிடிக்கு பிடித்தல் மற்றும் பெண் யானை, அவ்வளோதான். அடுத்தது இருபொருள் கொண்ட ஒரு சொல். இது எக்ஸாக்டாக நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தையை பொதுவாக நட என்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ இது என்னதுங்க, நட தான். உழவர்கள் நாற்று நடத்தல் வயலுக்கு செல்வர்னு வருமா, வராது. நடுதல் வயலுக்கு செல்வர்னு வருமா, வராது. நடவு இதெல்லாமே தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது ஓகே, இந்த சென்டென்ஸோட யூஸ் பண்ணும்போது இதுதான் நமக்கு சரியாக பர்ஃபெக்டாக பொருந்தி வரும் சரிங்களா. அப்போ நட அப்படிங்கிறதான் 2 இடத்துக்குமே நமக்கு பொருந்தி வரும் சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து இருபொருள் கொண்ட ஒரு சொல். நீதிமன்றத்தில் தொடுப்பது என்ன, நீச்சத்தனி குடி என்பது பேச்சில் என்னன்றது தான். ஓகேங்களா. அந்த டேஷை தான் நான் என்னன்னு வாசிட்டேன். ஸோ நீதிமன்றத்தில் தொடுப்பது என்னதுங்க, தொடுத்தலா, கிடையாது. வாதம் ஓகே தான், ஆனால் இந்த சென்டென்ஸில் பாருங்களேன், நீதிமன்றத்தில் தொடுப்பது வாதம்னு வருமா, வராது. நீதிமன்றத்தில் தொடுப்பது பழக்கம்னு வருமா, வராது. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சத்தனி குடி என்பது பேச்சு வழக்கு சரிங்களா. அப்போ 2 இடத்துலையுமே இந்த ஒரே வார்த்தை தான் வரும். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சரியான இடத்துல நம்ம வந்து சேர்க்கணுமா. என்ன கொடுத்துருக்காங்க, குழந்தைகள் தினம். சரி, குழந்தைகள் தினம் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா, ஜவஹர்லால் நேரு மாமா அப்படின்னு தான் குழந்தைங்களாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அவ்வளோதான், அவரோட பிறந்த தினம் தான் அந்த குழந்தைகள் தினம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். என்னங்க அடைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தையை சரியான இடத்துல சேருங்கன்னு சொல்லியிருந்தாங்களேங்கன்னா, சில நேரங்களில் நமக்கு அப்படி தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு இதை மேட்ச் பண்ணிவிடு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காமராஜரோட பிறந்தநாள் டேட் என்ன, விவேகானந்தரோட டேட் என்ன, பிறந்தநாள் டேட் என்ன, அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்தநாள் டேட் என்ன, ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளோட டேட் என்ன, இது 4மே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரி, அது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது தானே, ஸோ சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. கரு அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். குரலிலிருந்து பேச்சு எனில் விரலிலிருந்து கரு, ஏதாவது பொருந்துதா, வரல. சரி, கல் சிலை ஆகுமெனில் நெல் ஆகும் கரு, ஏதாவது வருதா, வரல. கருங்கிறது இங்கேயும் போட முடியாது, இங்கேயும் போட முடியாது. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கருன்னு வருமா, வராது. இங்கே பாருங்கள், விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு, எரு கரு மேட்சிங்காக வருதா, அவ்வளோதாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. இதுவுமே எக்ஸாக்டாக நம்மளோட பள்ளி புத்தகத்தில் புக் பேக்கில் ப்ராக்டிஸ் செஷனில் அப்படியே இருக்குது. இது எல்லாமே வரிசையாக இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ புக் பேக்ஸ் அந்த மொழித்திறன் பயிற்சியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் என்ன எழுத்துக்கள், அதை தான் வந்து ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். இது வந்து 8ஆம் வகுப்பு முதல் இயலில் வரக்கூடிய அந்த உரைநடை பாடத்தை படித்து பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்தோட பேர் வந்து கண்ணெழுத்துக்கள் அப்படிங்கிறத சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது அப்படிங்கிறத நமக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஸோ அதில் வந்து 1 மட்டும் தான் சரியாக கொடுத்துருக்காங்களாம், மித்த எல்லாமே தப்பாக இருக்குது. அதை தான் சரியான இணையை கண்டறின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. உபசரித்தல் ஓம்புதல், உபசரித்தல் விருந்தோம்பல், உபசரித்தல் பெருஞ்செல்வன், உபசரித்தல் பணியாளன். உபசரிக்கிறதுனா என்னதுங்க, வந்தவங்கள நல்லா வரவேற்று அவங்களுக்கு வேண்டியதை நம்ம பண்ணணும், அதுதானே. அப்போ அது என்னது, விருந்தோம்பல் தானே. அப்போ உபசரித்தலுக்கான சரியான பொருத்தம் வந்து என்னது, விருந்தோம்பல். அவ்வளோதான். அடுத்தது அதே போல் அடுத்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. மிச்சம் 3 தப்பு, 1 மட்டும் சரியாக இருக்குது. உஷார் அப்படிங்கிறது என்னதுங்க, வடிவேலோட பாட்டே ஒன்று வரும், உஷார் ஐயா உஷாரு ஓரஞ்சாரம் உஷாருன்னு வரல. அதுக்கு என்னது, தயவு செஞ்சு எல்லாம் விழிப்பாக உங்களோட பொருளெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, எல்லாம் விழிப்புணர்வாக இருங்க, அவ்வளோதானே. ஸோ அவ்வளோதான். அப்போ உஷாருங்கிறது என்னது, விழிப்பு. அவ்வளோதான். இங்கே இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, விழிமை விளக்கம் விழிஞ்சல்னு கொடுத்துருக்காங்க. உஷார்னா என்னது, விழிப்பாக இருக்கிறது. அவ்வளோதான். அடுத்தது 13வது கேள்வி.
கேள்வி. வரிசை மாறியுள்ள சொற்களை சரியாக வரிசைப்படுத்துக. ஓகே, பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல். அப்படியே களைச்சி போட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம வரிசையாக எழுத போகிறோம். பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். அவ்வளோதான். பறவைகள் இடம்பெயர்றத வலசை போதல்னு எனப்படும். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. சரி, ஒன்று மட்டும் தான் கரெக்டு, மிச்சம் 3 எல்லாமே என்னவாக இருக்க போகுது? தப்பாக இருக்க போகுது. ஐதீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஐதீகம்க்கு என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாதகம், உலக வழக்கு, ஐவர், உலகப்போக்கு. சரி, ஐதீகம்னா இதுதாங்க நம்மளோட ஐதீகம் அப்படின்னா இதுதாங்க நம்மளோட வழக்கம் அப்படிங்கிறது தானே பொருள். அப்போ என்னது? உலக வழக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? ஸோ பேச்சு வழக்கில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். அப்போ ஐதீகம்ங்கிறது என்னது? உலக வழக்கு. அவ்வளோதான். அடுத்து சரியான இணையை தேர்க. சரி, இப்போ ஆர்னமெண்ட்னா என்னதுங்க? ஆர்னமெண்ட்னா அணிகலன். ஸோ மாற்றி எங்கே கொடுத்துருக்காங்க? பஞ்சுவேஷன் கூட இதை மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது? இந்த ஆர்னமெண்ட்டுக்கான விழிப்புணர்வும் தப்பு, இந்த பஞ்சுவேஷனும் தப்பாக போயிடுச்சு. ஏன்னா ஆர்னமெண்ட்னா அணிகலனுக்கு தானே வந்திருக்கணும். சரி, அவேர்னஸ்னால் என்னது? விழிப்புணர்வு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? நிறுத்தற்குறின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இது தப்பு. அவேர்னஸ் வந்து எங்கே இருக்குது? விழிப்புணர்வுங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கிறதும் தப்பாயிடுச்சு, இதுக்கு நேராக இருக்கிறதும் தப்பு. டிரான்ஸ்லேஷன் என்னது? மொழிபெயர்ப்பு செய்கிறது. அப்போ டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு இது மட்டும்தான் நமக்கு நேரடியாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் களைச்சி போட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு தான் நமக்கு சரியானது. அடுத்து பாருங்கள், அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்துலேயுமே குரில் நெடில்னு சொல்லிட்டு ஒரு வேரியேஷன் இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் அது மட்டும் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணைங்கிறதுக்கு இதுக்கு ஆக்சுவலாக வந்து பொருத்தமே இல்லை. பட் வந்து நுகர்வோருங்கிறது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வந்து கன்சிடரேஷன் பண்ண வேணாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து போயிடலாம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். ஒளி மரபு வந்து வச்சு சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குங்கிறப்ப இந்த புலியோட ஒளி மரபு என்ன? அது ரெண்டையும் சேர்த்து சொல்லு. புலி எப்படி கத்தும்? அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ புலி வந்து என்னங்க பண்ணும்? உருமும். அவ்வளோதான். அப்போ சேர்த்து சொல்லணும் அப்படின்னா புலி உருமும். முடிஞ்சுதா? சரி, எனக்கு சில நேரம் டவுட் ஆகிடுதுங்க, புலி முழங்குமா உருமுமான்னு டவுட் ஆகிடுதுன்னா வேட்டைக்காரன் விஜய் படம் இருக்குது இல்லைங்களா? புலி உருமுது பாட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, முழங்கும் யார் முழங்குவா, கதரும் யார் கதறுவா, பிளிரும் யார் பிளிடுவா. இது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். சரியா? அடுத்தது 18வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். அதே தான். ஆடு வந்து எப்படி கத்தும் அதை தான் கேட்டிருக்காங்க. ஆன்சரே சொல்லிட்டேன்னா, ஆடு வந்து என்ன பண்ணும்? கத்தும். அவ்வளோதான். சரி, இப்போ தான் நம்ம படித்தோம் உருமும். யார் உருமுவா? புலி உருமும். சரி, போன கொஸ்டினில் கேட்டேன், யார் பிளிருவா, யார் கதறுவா. இதை மட்டும் நீங்கள் சொல்லணும். ஒருவேளை இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலங்க, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, எனக்கு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புது சமச்சீர் தமிழ் புத்தகம் இருக்குது இல்லைங்களா? அதில் பேஜ் நம்பர் 20லையும் 21லையும் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இயல் 1ல் தான் வந்து இருக்கும். சரியா? சரிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான இணையை தேர்ந்தெடு. நான் கோவிலுக்கு செல்வேன். இது என்னது? நான் செல்வேன் தான் சொன்னேன், நான் இன்னும் போகவே இல்லை. அப்போ ஆக்சுவலாக இது எதிர்காலம், இறந்த காலம்னு தவறாக வந்திருக்கு. அடுத்தது மேடை மீது ஏறினான். ஏறி முடிஞ்சிருச்சு அது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எதிர்காலம், இனிமேல் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறானது. அப்போ ஏவும் தப்பு, பியும் தப்பு. சி பாருங்க, நேற்று ஊருக்கு சென்றேன். நான் நேற்று போனேன், முடிஞ்சு போச்சு. ஆனால் நிகழ்காலம் இப்போ நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் தப்பு. வள்ளி புத்தகம் கேட்டாள். சரிங்களா? இதுவும் முடிஞ்சு போனது தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இறந்த காலம். ஸோ இது மட்டும்தான் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி அதோட காலத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. அடுத்தது பாருங்களேன், கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. இந்த டேஷில் என்ன கரெக்டாக வரும் அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரி, இப்போ ஒரு வார்த்தையாக போட்டு பார்ப்போமா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், எனவே மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏதாவது மேட்ச் ஆகுதா? இப்போ நமக்கு இங்கே என்ன வந்தால் சரியாக இருக்கும்னு லைட்டாக யோசிச்சு பார்ப்போமா? அதிக அளவில் மரங்களை வளர்க்கணும், அப்போ தான் என்ன கிடைக்கும்? மரங்கள் மலைக்கு வந்து அடிப்படையாக இருக்கும். அதுக்காக சொல்கிறாங்க அப்போ தான் மழை கிடைக்கும். அப்போது அந்த அப்போ தாங்கிறது நமக்கு எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு பார்ப்போமா? எனவே செட் ஆகலை, ஆகையால் செட் ஆகலை, மேலும்ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து செட் ஆகலை. இங்கே பாருங்கள், ஏனெனில்.
அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் அப்போதான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எங்கே கிடைக்கிது, ஏனெனில்ங்கிறதுல தான் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா எனவே, ஆகையால், ஏனெனில் இது எல்லாத்துலேயுமே வந்து டவுட் ஆகி தான் நிற்பாங்க. ஆனால் எக்ஸாக்டாக என்ன தான் வரும், ஏனெனில் தான். இந்த ஏனெனில் பேஸ் பண்ணி பழைய சமச்சீர் மொழித்திறன் பயிற்சியில் ஒரு 5 சென்டென்ஸ் வந்து இருக்குங்க. அதிலிருந்து தான் நமக்கு எக்ஸாக்டாக அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி அடுத்து பாருங்கள். குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சரி, வழினா என்ன, வாலினா என்ன? குரில் நெடில் வேறுபாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியிலையும் வாலிலையும் தான். இங்கே வா அங்கே வான் இருக்கா, அவ்வளோதான். வழினா என்ன, வாலினா என்ன? இந்த வழி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று. சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 10ஆம் வகுப்பு செய்யுளே வந்து நமக்கு இருக்கும் இல்லைங்களா, அவ்வளோதான். இந்த வாலி என்னது, பக்கெட்டு, நமக்கே தெரியும் இல்லைங்களா. தமிழில் சொல்லணும்னா சரி, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே வந்து பாதைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த வழிங்க வரணும், இந்த லீ வந்தால் தான் இந்த பாதை சரியாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. இங்கே கோடு குறியீடுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இங்கே பாருங்களேன், வழிக்கு காற்று கரெக்டாக இருக்குது, வாலிக்கு பாத்திரம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் விலங்கு தேசம்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ வழினா காற்று, வாலினா பாத்திரம், அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஒன்றுமே இல்லை ஏங்க, இங்கே ஒரு சொல் போன கொஷின்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே ஒரு சொல் இருந்துச்சு, அதுக்கான ஒளிமரபு கொடுத்தாங்க, அதை ரெண்டையும் சேர்த்துக்கோன்னு சொன்னீங்க. சரி, இங்கே சொல்லும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல, எப்படிங்க புதிய சொல் உருவாக்குறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், கோல் மீன், இது ரெண்டையும் இணைச்சா ஒரு சொல் உருவாகுதா? கோல் மீனுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. வெளி மீனுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. எழுது கண்ணுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் இணைச்சு பாருங்களேன், விண்ணையும் மீனையும் இணைச்சா விண் மீன் கிடைக்குதா? அப்போ அவ்வளோதான். இதுதான் வந்து அவங்க இணைச்சு புதிய சொல் உருவாக்குன்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்சா? ஓகே, சரி அடுத்து வந்து ஒரு ஒளிமரபில் இருந்து நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. காலையில் சேவல் என்னவாங்க பண்ணோம், சேவல் நிறைய பேருக்கு வந்து கொக்கரிச்சுதா கூவுச்சா அப்படிங்கிற டவுட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். சேவல் வந்து எந்த வரிசையை சேர்ந்தது, சா வரிசையை சேர்ந்தது. அதோட ஒளிமரபுமே சா வரிசையை சேர்ந்ததாக தான் இருக்கணும். கோழி வந்து எந்த வரிசையை சேர்ந்தது, கா வரிசை. அதோட ஒளிமரபும் கா வரிசையை சேர்ந்ததாக தான் இருக்கணும். சரியா, அப்போ சேவல் சா வரிசை, கூவியதும் சா வரிசை. அப்போ சேவல் என்ன பண்ணும், கூவும், அவ்வளோதான். கோழி கொக்கரிக்கும். சரிங்களா, அப்போ இந்த காவரிசைக்கு இந்த காவரிசை, கோழிக்கு கொக்கரிக்கும், அவ்வளோதான். முடிஞ்சுதா? சரி, இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன சொல்லணும்னா எது கத்தும். இப்போ தான் பார்த்தோம் நம்ம, ஆடு கத்தும், அவ்வளோதான். சரி, எது வந்து அகவியதுன்னு சொல்லுவோம், அது நம்ம இது வரைக்கும் இன்னும் இங்கே பார்க்கல. ஸோ நீங்கள் புக்கில் படிச்சுட்டு என்ன பண்ணணும், இங்கே வந்து கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். பார்ப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகேவா, சரி அடுத்தது 24வது கேள்வி. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. அதாவது பிழை எதுவும் இல்லாமல் ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்கோ அதை தான் நம்ம சொல்லணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் தேய்த்து குளித்தேன். ஓகே, இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. மற்றதெல்லாம் ஏன் தப்பாக இருக்குதுன்னு பார்ப்போம். எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், இது பேச்சு வழக்கில் இருக்குது. எழுத்து வழக்கு தான் அவங்க நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. எழுத்து வழக்குனா என்னது, எழுத்து வழக்குனா என்னதுங்க, இப்போ புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, எந்த ஒரு பேச்சு வழக்கில் இல்லாமல் கரெக்டாக தூய தமிழாக இருக்கும் புக்கில் இருக்கிறதெல்லாம், அதுதான் என்னது, எழுத்து வழக்கு. ஓகேவா, அப்போ இது என்ன தேய்ச்சி குளித்தேன் அப்படிங்கிறது என்னது, பேச்சு வழக்கில் எழுதியிருக்காங்க. இப்போலாம் நம்ம மெசேஜ்லாம் எப்படி அனுப்புவோம், பேச்சு வாக்கில் தான் அனுப்புவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இது என்னது, தவறானது. சரி அடுத்து, எண்ணெய் தேய்த்து குளித்தேன்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் இந்த எண்ணெய் அப்படிங்கிறது வந்து எப்படி வரணும், எண்ணெய் அப்படின்னு வரணும். இது எண்ணெய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ இதுவும் என்னது, தப்பு. குளித்தேன்னு சொல்கிறதும் பேச்சு வழக்கு தான், இது எழுத்து வழக்கு கிடையாது. அடுத்தது, எண்ணெய் கரெக்டாக வந்துருச்சு. தேய்ச்சின்னு சொல்லணுமா, தேய்த்துன்னு சொல்லணும். அப்போ இதுவும் தப்பு. குளித்தேன் அப்படிங்கிறதும் நமக்கு தப்பு. அப்போது பேச்சு வழக்கு தான் இந்த மூணுமே வந்திருக்கு. எழுத்து வழக்கில் இங்கே எண்ணெய் தேய்த்து குளித்தேன், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆப்ஷன் கரெக்டுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு மிச்சதெல்லாம் ஏன் தப்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அது ஈஸியாக புரியும். சரிங்களா, அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஸோ அதே போல் தான் கேட்டிருக்காங்க. வலது பக்க சுவற்றில் எழுதாதே. சரி, இதில் என்ன மிஸ்டேக்கு, வலது பக்கம் கரெக்டாக தானங்க இருக்குன்னா நம்ம எப்படி சொல்லணும், வலப்பக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த வலது பக்கம்ங்கிறதும் தப்பு. சுவருக்கு ஸ்பெல்லிங் எந்த இரு வரணும், இந்த இரு வரணும். அதுலேயுமே வந்து என்ன ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சு. இது வலது பக்க சுவரில் எழுதாதே, சுவரில் வந்து கரெக்டாக வந்துருச்சு, ஆனால் வலப்பக்கம்னு சொல்லணும். ஸோ இது வலது பக்கம்ங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, இது தப்பாயிடுச்சு. இங்கே வலப்பக்கம்ங்கிறது கரெக்டாக வந்துருச்சு, சுவருக்கு ஸ்பெல்லிங் வந்து தப்பாக போயிடுச்சு. அப்போ சியும் தப்பு. இங்கே வந்து பாருங்கள், வலப்பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்கமும் கரெக்டாக இருக்குது, சுவருக்கும் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த கிளாஸ் 5ல் நம்ம இது வரைக்கும் ஒரு 25 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஆல்ரெடி பார்த்த 100, இப்போ பார்த்த ஒரு 25, மொத்தமாக 125 ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு 5 நாளில். ஓகேங்களா, ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தனியாக நம்ம பிளேலிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் திருக்குறள் சீரிஸ்
சீரிஸும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் ரெகுலராக பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.